அப்ப எதுக்கு உங்களை உயிரோடு வச்சாரு? அடுத்தவன் செத்து கிடக்கிறவனுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை சொல்லி அவனை ஆண்டவர் பக்கம் கொண்டு வரணும். யோசித்து பாரு, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற? நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற? அழிஞ்சு போற ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? உன்னை எழுப்புனதே அதுக்கு தானே. உன்னை எழுப்புனதே அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்ல தானே. உன்னை எழுப்புனதே அவருக்கு அதுக்கு தானே. யோசித்து பாரு, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு சொல்லு பாப்போம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? என்னை காப்பாத்து, புருஷனை காப்பாத்து, என் மனைவியை காப்பாத்து, புள்ளைய காப்பாத்து. இதுதாங்க ஜெபமா? இதுதான் ஜெபமா? இது நீ ஜெபம் பண்ண வேண்டியது இல்லையே. இவைகள்லாம் உனக்கு தேவைன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்காருல்ல. இவளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாரு. நீ என்ன ஜெபம் பண்ற? உன் ஆத்மா புஷ்டியாகி நான் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கணுமே. என்னைக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், என் வாழ்க்கை உண்மை போல மாறணும், நீங்க விரும்புறபடி வாழணும், உமக்காக ஜீவிக்கிறதுக்கு என்ன ஒப்புக்கிற. என்னைக்கு இப்படி ஜெபம் பண்ண? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? நம்மளும் விசுவாசின்னு நினைச்சிட்டு இருக்க பாருங்க. ஆண்டவரை பேசுறதுக்கு விருப்பம் இல்லையே. யாரோ ஒரு ஃப்ரெண்டு, அவட்ட போன்ல பேசினா வைக்கவே மாட்டோமே. இல்ல சொந்தக்காரங்க, அவங்ககிட்ட பேசினா வைக்கவே மாட்டோமே. ஏங்க அப்படி அவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் அவ்வளவு நேரம் ஆகுது? அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனால அவ்வளவு நேரம் பேசுறீங்க. உங்களுக்கு இயேசு மேல நேசம் இல்ல, ஆண்டவர் மேல நேசம் இல்ல, பேச விருப்பம் இல்ல. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம்லாம் ஜெபமா இது? அதுக்கு நீ ஏன் ஜெபம் பண்ணணும்? நீ பிழைக்கவே முடியாதுமா. அதனால தான் நீ நிறைய நேரம் பாவம் செய்ற. உங்ககிட்ட ஜெப வாழ்க்கை இல்லாதனால தான் நிறைய பேர் பாவம் செய்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்மளை உயிரோடைய பண்ணார்ல, நம்ம புஷ்டியா மாறணுமா? ஆத்மாவில் புஷ்டி அடையணுமா? அப்படி அடையணும்னா என்ன வேணும்? வசனங்கிற போஜனம் வேணுங்க. வசனங்கிற போஜனம் வேணும். எவ்வளவு படிக்கிறீங்க? எவ்வளவுங்க படிக்கிறீங்க? பைபிள் எவ்வளவு படிக்கிறீங்க? கதை வசனம் இஷ்டத்துக்கு படிப்போம். பைபிள் எவ்வளவு நேரம் படிக்கிற? காலையில நீதிமொழிகள், சங்கீதம், சாயங்காலம் போதாது? ஆமா, உடனே ஆத்மா புசு புசுன்னு ஆயிருமே. ஐயோ ஐயோ, காலையில சாப்பிடுறான், மத்தியானம் சாப்பிடுறான், ராத்திரி சாப்பிடுறான், இதுக்கு இடையில 2 தடவை சாப்பிடுறான், 5 தடவை சரீரத்துக்கு சாப்பிடுறான். ஆனா ஆத்மா புஷ்டி அடையணுமா? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? உயிரோடு எழுப்புன அவருக்கு இந்த கட்டுகளை அவிழ்த்து விட தெரியாது. கட்டுகள் அவிழட்டும் அப்படின்னா அவிழ்ந்திருக்குமே. உயிரோடு எழுப்புனதுதான் அவரு. கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது யாரோ ஒருத்தர். இப்ப ரட்சிக்கப்படவுளை கர்த்தர் எங்க கொண்டு சேர்த்தாரு? சபையில சேர்த்தாரு. சபையில இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தான் உயிர் உள்ளவன். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், சிஎஸ்சியில் இருக்கேன், ஆர்சியில் இருக்கேன், அங்க இருக்கேன், எங்க இருக்கேன்னு சொல்றதுனால அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, நீ அப்படிலாம் அங்க இருந்தா ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:47. அப்போ ஏன் கொண்டு வந்து இங்க சேர்த்தாரு? நீ எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போ. நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றது உண்மையானா ஒண்ணு இங்க இரு, இல்லன்னா எங்கேயோ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு அங்க வாழு. நீ போய் சிஎஸ்சியில உட்கார்ந்து இருக்கிறிய, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிற ஒரு எண்ணத்திலையா? ரட்சிப்பு செல்லாதுப்பா, செல்லாதுமா. ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா சபைக்குள்ள இருந்திருக்க. ஓகே, இப்போ ஏன் கொண்டு சேர்த்தாரு? ஏன் கொண்டு சேர்த்தாரு? அவனுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவன் ஆச்சே, அவனுக்கு தான் உயிர் வந்துருச்சு. ஏன் கொண்டு சேர்த்தாரு? அவன் கட்டுகளோடு வந்திருக்கிறான், கட்டு அவுக்கிறதுக்கு. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக.
உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவால் உயிர் பிழைத்தோரின் நிலை என்ன? இயேசு கிறிஸ்துவால் உயிர் பிழைத்தவரின் நிலை என்ன? இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வேதம் சொல்லுகிறது கவனிங்க, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. சொன்னவர் சொல்றாரு, அப்பா ஆத்மா எப்படியோ அப்படியே மகன் ஆத்மாவும் என்னுடையது. சொல்லிட்டு சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நல்ல கவனிச்சிங்க. மனுஷன் இந்த உலகத்திலே சரீரத்திற்கான முயற்சியை எடுக்கிறான். உடல் நலம் இல்லாவிட்டால் உடனே மருத்துவமனைக்கு போ, ஆஸ்பத்திரியை பார், எப்படியா உயிர் பிழைக்க வழியை பார், அப்படிதான் நினைக்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மாவை குறித்து தான் கரிசனையே கிடையாது. யார் ஒருவர் பாவத்தில் வாழுகிறார்களோ அவர்களுடைய ஆத்மா செத்து போச்சு. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா, ஒன்று ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும், ஆவின்னா மூச்சு, அவர் கொடுத்ததுனால அங்கே போயிடும். 2 சரீரம் மண்ணுக்கு போயிடும். இந்த ஆத்மாவுக்கு தான் புது சரீரம் உண்டு. அது ஒன்று பாவத்தோடு செத்தான்னா பாதாளம் போவாங்க, பரிசுத்தமாக செத்தான்னா பரதீசு போவாங்க. ஆனால் நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் பாதாளம் போனவங்க நரகத்துக்கு போவாங்க. பரிசுத்தமாக வந்து பரதீசில் இருந்தாங்களே, ரெஸ்ட் எடுத்தாங்களே, அவங்க பரலோகம் போவாங்க. இது இயற்கை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் என்ன பண்றாங்க, சரீர பிரகாரமான சுகத்தை தான் விரும்புறாங்களே தவிர உள்ள இருக்கிற ஆத்மா பற்றி கவலையப்படுறதில்லை. பாவம் செய்கிற ஆத்மா செத்துரும், செத்து போயிடும். ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மா செத்து போச்சுன்னு நமக்கு தெரியுமா? தெரியல. அதாவது அபிகாயில் என்று சொல்லக்கூடியவருடைய கணவன் நாபால், அபிகாயில் சொல்றான், தாவீதை பற்றி சொன்ன உடனே ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. வேதம் சொல்லுது, அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து விட்டது. ஆனால் 10 நாள் கழிச்சு தான் அவன் சாவுறான். உலக பிரகாரமா இருதயம் செத்து போச்சுன்னா அவன் அன்னைக்கே செத்துருவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இருதயம் செத்து போச்சு 10 நாள் அப்புறம் தான் இவன் சாகுறான்னு போட்டுக்குது வேதம் சொல்லுது. வேதம் போய் சொல்லாது. அப்படியே இன்றைக்கு பாவம் செய்கிறவருடைய ஆத்மா செத்து போயிடுச்சு உள்ள. அப்ப நாபால் வெளியே இருக்கிறானே, சரீரத்தில் நடக்கிறானே, உள்ள இருதயம் செத்து போனது அவனுக்கு தெரியுதா? நம்ம உயிரோட தானடா இருக்கிறோம், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உள்ள இருக்க இருதயம் செத்து போச்சு. அப்படியே அருமையான சௌர்ணே சௌரியே நல்லா கட்டுக்கோ. நீ பாவத்தோடு கூட இருப்பாயானால், பாவத்தோடு கூட இருக்கிறவளா இருந்தால் ஆத்மா உள்ள செத்து போச்சு. இந்த ஆத்மாவுடைய முடிவு என்ன தெரியுமா? செத்து போன ஆத்மாவுடைய முடிவு நரகம். நரகம். நல்ல கவனமா கேட்டுக்கோ. நரகத்துக்கு போறதுக்கு நீ இன்னுமா பாவத்தோடு கூட இருக்கிற? உன் வாழ்க்கை எப்ப முடியும்னு உனக்கே தெரியாதுல்ல. எப்ப முடியும்? கேரண்டி கார்டை கொடுத்து வச்சிருக்காரு ஆண்டவர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாவத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, கவலையே படலையே. நம்ம ஆத்மா பிழைக்கணும்னு என்னைக்கு அவன் நினைக்கிறேன் இல்லையே. இப்ப நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். வேதம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். இப்ப அக்கிரமம் செஞ்சவன், பாவம் செஞ்சவன் என்ன போயிட்டானா? செத்து போயிட்டானா. சரீரம் நல்லா தானே இருக்கு, சரீரம் நல்லா தானே இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்து போயிட்டாங்களாம், செத்தே போயிட்டாங்களாம். அவங்களுக்கு வெளியே தெரியலையே, நான் நல்லா இருக்க முடியாது, ஐ எம் ஃபைன், ஐ எம் ஆல் ரைட் இருக்கலாம், சரீரம் நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா செத்து போச்சே. அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து போனாங்கன்னு இருக்கு. சோ ஆத்மா செத்து போச்சு. ரைட். இப்போ மனுஷன் உயிரடையணும். மனுஷன் உயிரடையணும்னா ஆத்மா உயிரடையணும். எப்படி உயிரடையும்? 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம்.
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ தேவன் நம்மேல் அன்பு வைத்தாராம். அது எப்படி நமக்கு இங்க வெளிப்பட்டதுன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திற்கு அனுப்பினதினால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ தேவன் நம்ம மேல வச்ச அன்புனால எதுக்கு வச்ச? செத்து போனவங்க, செத்து போனவங்களை பிழைக்க வைக்கணும்னு அன்பு கூர்ந்தாராம். செத்து போன நம்மளை பிழைக்க வைக்கணும்னு அன்பு கூர்ந்தாராம். எப்படி? வேதம் என்ன சொல்றது? நம்ம தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே பிழைக்கும்படிக்கு. அப்படியானால் இந்த உள்ள ஆத்மா செத்து போச்சு இல்ல, செத்து போன அவன் பிழைக்கணும்னா இயேசுவால தான் முடியும், வேற யாராலே முடியாது. இப்ப எப்படி அந்த ஆத்மா, செத்து போன ஆத்மா இயேசுவால பிழைக்குது? ஏற்கனவே செத்து போச்சு, ஆனா எப்படி ஆத்மா பிழைக்குது? வாசிங்க 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அருமையானவர்களே, நல்ல கவனமா கவனிச்சுங்க. இப்ப குமாரனை ஏன் இயேசு அனுப்பினார்? நம்மளெல்லாம் பிழைக்க வைக்க. செத்து போயிட்டோம், செத்து போயிட்டோம், ஆனா நம்மளெல்லாம் பிழைக்க வைக்க குமாரனை அனுப்பினார். வேதம் சொல்லுது, யாருக்கு ஜீவன் வருதான்? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எங்க பாவத்தோடு கூட இருக்கிற சௌரனே சௌரியே நல்ல கவனமா கேட்டுக்கோ. யார் ஒருவன் இயேசு உடையவனா இல்லையோ, இல்லை யார் ஒருத்தி இயேசு உடையவளா இல்லையோ, அவன் யார்? செத்து போனவன், செத்து போனவன். ஆனா செத்து போன உன்னை என்னையும் பிழைக்க வைக்கத்தான் பிதாவாகிய தேவன் இயேசு மூலமா பிழைக்க வைக்கத்தான் அவர் அனுப்பினார். யாருக்கு ஜீவன் வருதான்? குமாரனை உடையவன் ஜீவனை விடும். குமாரன் வந்தவன் ஜீவனடையில, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஓகே, குமாரனாகிய இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டார், நமக்கு அடிக்கப்பட்டார், ரத்தத்தினார் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து எனக்கு அடிக்கப்பட்டார், ரத்தத்தினார் மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிடுறாங்களோ அவங்கள மன்னிக்க வல்லவர். ஓகே, இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்றோம். இப்ப அவருடையவங்களா? எப்ப அவருடையவர்கள்? வசனம் சொல்லுது, கவனமா கேட்டுங்க. குமாரனை உடையவன் குமாரனை ஏற்றுக்கொள்ளவன் அல்ல, குமாரனை உடையவன் உயிர் உள்ளவன் ஜீவன் உள்ளவன். இப்போ குமாரனை உடையவன் அது எப்படிங்க? குமாரனை உடையவன்னா யாரு? எப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், உன் காலம் பருவ காலம். பருவ காலம்னா வயசுக்கு வந்திருக்கிற, அது ஆணோ பெண்ணோ வயசுக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி. எப்படியா நிர்வாணமா இருக்கிறார்? அது வாலிப வயசு வந்தாச்சு, அது ஆணோ பெண்ணோ வந்ததை பார்த்துட்டு அவருக்கே போறாரு. நிர்வாணமா இருக்கிறத பார்த்துட்டு அவரால் சகிக்க முடியல. என்ன பண்ணிட்டாராம்? என்னுடைய வஸ்திரத்தை உண்மையில் விரித்து. அது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான் பாருங்க. அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறான், ரட்சிக்கப்படுறான். இந்த வஸ்திரத்தை அவன் மேல விரித்து உன் நிர்வாணத்தை மூடி, உன் நிர்வாணத்தை மூடினேன், உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் 1975ஆம் வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. அவ எங்கேயோ பிறந்தவன், நான் எங்கேயோ பிறந்தவன். அன்னையிலிருந்து, கல்யாணம் ஆன அன்னையிலிருந்து அவள் என்னுடையவள், நான் அவளுடையவள், அவளுடைய. இப்போ கிறிஸ்துவுடையவன் ஜீவன் உடையவன். ஒருவன்ட்ட கிறிஸ்து எப்படி உடையவனா மாறுகிறான்னு சொல்லுங்க? உடன்படிக்கை பண்றதுனால மாறிட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் மஸ்ட். முதல்ல அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது நல்ல மனசாட்சியில
ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ நல்ல மனசாட்சியிலே உடன்படிக்கை பண்ணும்போது இவ்விதமாய் நீ என்னுடையவன் ஆயனான்றார். அப்போ நல்ல மனசாட்சி எப்போ இருக்கும்? பாவத்தோடு இருக்கிறவனுக்கு துர்மனசாட்சி. நல்ல மனசாட்சி எப்போ வரும்? நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சுங்க, என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சுங்கன்னு சொல்லி யார் ஒருவர் மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்களோ மன்னிச்சிடார். இப்போ நல்ல மனசாட்சி வந்துருமா? என்ன இப்போ நல்ல மனசாட்சி இருக்கு, நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லி. இப்போ இந்த நல்ல மனசாட்சியில் உடன்படிக்கை பண்ணுமா? உடன்படிக்கை பண்ணுறதுனா என்ன? வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. எப்படி? நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. எது? ஞான ஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல். ஸ்நானங்கிறது அழுக்கு போறதுக்கு, ஞான ஸ்நானங்கிறது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை. பாவத்தோடு கூட இருந்தால் துர்மனசாட்சி. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன் நல்ல மனசாட்சியுடையவனா இருக்கிறான். அவன் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அவங்ககிட்ட தான் அவர் உடன்படிக்கை பண்ணுவார். ஆனா சும்மானாலும் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, தவறு. எப்படியோ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது தவறு. நல்ல மனசாட்சியில் உடன்படிக்கை பண்ணுறது தான் அவரோடு கூட செய்யறது. அந்த ஞானஸ்நானம் செல்லும். மற்றபடி யாரு வந்து சொன்னாங்க அதனால செஞ்சங்க, அவங்க எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க எடுத்துட்டேங்க அப்படின்லாம் நீங்க செஞ்சு நிற்கீங்களா? உங்க ஞானஸ்நானம் செல்லாது, செல்லாது. அதுல என்ன எழுதிருக்கு? நல்ல மனசாட்சியில் உடன்படிக்கை பண்ணணும். அப்போ மனம் திரும்பி பாவங்களை மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு என் மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறான் பாருங்க, அதுதான் உடன்படிக்கை. இப்படி உடன்படிக்கை பண்ணிவிட்டால் கிறிஸ்துவ உடையவர்கள். வேதம் என்ன சொல்றது? யார் ஜீவன் உள்ளவன்? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்ப உங்க வாழ்க்கையில ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா குமாரனை உடையவர்னு அர்த்தம். நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப குமாரனை உடையவன். இப்ப யோசிச்சு சொல்றேன், இங்க எத்தனை பேரு நல்ல மனசாட்சியில ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்கிற? நீ குமாரனை உடையவன், உயிர் இருக்குன்னு அர்த்தம், உனக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படிலாம் பண்ணல, நான் உடன்படிக்கை பண்ணல அப்படின்னு சொல்லி நினைப்பேனா? இல்ல நல்ல மனசாட்சியில் யாரோ சொன்னாங்கன்னு சொன்னேன் செஞ்சேன் அப்படிலாம் சொன்னா நீ செத்தவன், நீ செத்தவன். இது வரைக்கும் ரட்சிக்கப்படாம இருக்கான் பாரு, இது வரைக்கும் பாவத்தோடு கூட இருக்கான் பார். நீ பாவத்தோடு கூட இருப்பாயானால் தேவனுடைய பார்வையில செத்தவன், செத்தவள். ஆனா பாடிலி யுவர் ரைட், நல்லா இருக்கிறேன்பா, நல்லா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன். பாடியை பற்றி ஆண்டவர் சொல்ல போறது இல்லையே. பாடிக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, ஆத்மாதான் கடைசியில் போய் நிற்கும். யோசிச்சு பார், பாவத்தோடு கூட வாழ்றியான் பார். இது வரைக்கும் பாவத்தோடு கூட வாழ்ந்து இன்னும் அசுத்தமா இருக்கிறேன், நான் மனம் திரும்பல, ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நீ யார் தெரியுமா? தேவனுடைய பார்வையில செத்தவன். உன்னை பிழைக்க வைக்கிறதுக்கு தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உனக்கு அனுப்பினார். குமாரனை உடையவனா இருந்தால் நீ எப்படிப்பட்டவன்? ஜீவனை உடையவன். நீ இயேசு வணங்கலாம், இயேசு வணங்குறதுனால அவருடையவன் அல்ல, அவருடையவள் அல்ல. படத்தை போட்டு ஏசப்பா சொல்லலாம், ஆனால் அவருடையவன் அல்ல, அவருடையவள் அல்ல. யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு நல்ல மனசாட்சியிலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்களே குமாரனை உடையவர், அவங்க தான் ஜீவனை உடையவங்க. இப்ப ஜீவன் இல்லாதவங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? ஜீவன் இல்லாதவங்க, ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுக்காம எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம்? எவ்வளவு நாளைக்கு தான் நீ அப்படி இருப்ப? ஒருவேளை திடீர்னு இன்னைக்கு உயிர் போகுது, எங்கெங்க போவ? யோ, சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் உயிர் போகுதுன்ற, கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், உன் ஆசிரமா வைப்பாருன்னு சொல்லுவார் நினைச்சேன். நீ உயிர் போனான்ற. ஏங்க உயிர் போச்சுன்னா எங்க போவீங்க? இன்னைக்கு உயிர் போச்சு, எங்க போவீங்க? நரகத்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள போனா அதுக்காக உங்களை ஆண்டவர் வச்சாரு. நீ அப்படி போயிடக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்துவால நீ பிழைப்பதற்காக தான் தேவன் உன் மேல அன்பு கூர்ந்து இயேசு அனுப்பினார். உனக்கு இயேசு வேணுமா? இப்போ ஒரு பையன் பர்த்டே, சும்மா சொல்றேன், நமக்கு ஒரு கொண்டாடுறதுல அவன் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறான்.
இந்தாங்க அங்கிள் அப்படின்றான். நீங்க வாங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ பயப்படாதீங்க, சொல்லுங்க. அவன் மேல அன்பா இருந்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அன்பா இல்லைன்னா படா என்னால முடியாது, வாங்க மாட்டேன். வாங்கலன்னா அன்பா இல்லைன்னு அர்த்தம். இயேசு உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அட அவரெல்லாம் எனக்கு வேணாம் ஐயா, நான் பாவத்தில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அன்பா இல்லைன்னு அர்த்தம். ஆனா தேவனோ நம்ம மேல அன்பு கூர்ந்து ஐயோ நம்ம பிழைப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு, எவ்வளவு நல்லவர். ஆனா உனக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ பாவத்தோடு கூட வாழ்வாயானால் நானும் பாவத்தோடு வாழ்ந்தால் வேதம் சொல்கிறது செத்தவன் செத்தவன் செத்தவன். இயேசு கிறிஸ்துவால பிழைக்கிறதுக்கு தான் இயேசு அனுப்பினார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணும் அவன் தான் யாரு? கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். எனக்கு வசனம் தெரியுங்கிறதுக்காக நீ ஜீவனை உடையவன் இல்லை, உடன்படிக்கை பண்ணான். ஓகே, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஓகே, இப்போ லாசர் செத்து போயிட்டான். இயேசு எழுப்புறதுக்கு வந்திருக்கிறாரு. மார்த்தாள் என்ன சொல்றார்? லாசருடைய சகோதரி என்ன சொல்றா? ஐயோ செத்து போயிட்டானே, 4 நாள் ஆகுமேன்னு சொல்லி. ஆனா விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்றார். பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. பிதாவே கூடியிருக்கிற விசுவாசிக்கத்தக்கதாக நான் நோக்கி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் சொன்னார். எப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்க, என்ன நடந்ததுன்னு பாருங்க. வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். லாசரு மரித்தவன் வெளியே வந்தான். எப்படி? மரித்தவன் வெளியே வந்தான். செத்து போனானா? செத்து போன வெளியே வந்துட்டானா? உயிர் வந்துருச்சா? என்ன உயிர் வந்துருச்சா? சரி, செத்து போனவன் உயிரோடு எழுப்பிட்டான், உயிர் வந்துருச்சு. ஆனா நடக்கிறது பாருங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஏங்க, உயிரோடு எழுப்பினவருக்கு கட்டு அவிழ்க்க தெரியாது? உயிரோடு எழுப்பின அவருக்கு இந்த கட்டுகளை அவிழ்த்து விட தெரியாது? கட்டுகள் அவிழட்டும் அப்படின்னா அவிழ்ந்திருக்குமே. உயிரோடு எழுப்புனதுதான் அவரு. கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது யாரோ ஒருத்தர். இப்ப ரட்சிக்கப்படுவளை கர்த்தர் எங்க கொண்டு சேர்த்தாரு? சபையில சேர்த்தாரு. சபையில இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தான் உயிர் உள்ளவன். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், சிஎஸ்சியில் இருக்கேன், ஆர்சியில் இருக்கேன், அங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு சொல்றதுனால அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, நீ அப்படிலாம் அங்க இருந்தா ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தான்னு இருக்கு வசனம். அப்படிதான் சொல்லுது அப்போஸ்தலர் 2:47. அப்போ ஏன் கொண்டு வந்து இங்க சேர்த்தார்? நீ எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போ. நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றது உண்மையானா ஒண்ணு இங்க இரு, இல்லைன்னா எங்கே ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு அங்க வாழு. நீ போய் சிஎஸ்சியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிற ஒரு எண்ணத்திலையா? உன் ரட்சிப்பு செல்லாதுப்பா, செல்லாதுமா. ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா சபைக்குள்ள இருந்துருப்ப. ஓகே, இப்போ ஏன் கொண்டு சேர்த்தாரு? ஏன் கொண்டு சேர்த்தாரு? அவனுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவன் ஆச்சே, அவனுக்கு தான் உயிர் வந்துருச்சு. ஏன் கொண்டு சேர்த்தாரு? அவன் கட்டுகளோடு வந்திருக்கிறான், கட்டு அவுக்கிறதுக்கு. உயிர் உள்ளவன் தான், ஆனா கட்டுகளோடு இருக்கிறான். எங்க இருக்கிறான்? ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு சபைக்குள்ள. கட்டு அவிழ்த்து விடுங்கள். இந்த பாருங்க, சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து சேர்த்தாரு? ஏன் தெரியுமா? கட்டுகளோடு கூட இருக்கிறோம். என்ன கட்டு? பாரம்பரிய கட்டு, பாவ சுவாபம் என்கிற கட்டு இன்னைக்கு இருக்குது. அதை அவுக்கிறதுக்கு தான் உள்ள கொண்டு வச்சார்.
புரியுதா? அதை இயேசு அவுக்கல. இயேசு உயிர் கொடுத்தாரு, ஆனா அவுக்கல. ஆனா இங்க கொண்டு விட்டு கட்டு அவிழ்த்து விடுங்கப்பா. அப்போ இங்கதான் கட்டு வைக்கப்படுது. என்ன கட்டு? நீ பாரம்பரியத்தோடு கூட இருப்பாயானால் அந்த கட்டு அவுக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள். ஆனா இங்க வந்துட்ட நீ உன் கட்டை வைக்கணும். பாரம்பரிய கட்டு. அடுத்தது பாவ சுபாவ கட்டு. பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை, ஆனா சுபாவங்கள் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டது பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டோம், ஆனா சுபாவம் இருக்குது. பொறாமை, எத்தனை பேருக்கு பொறாமை இருக்குது? சுபாவம். அது ஏன் இருக்குது? கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க. இங்க வந்து வசனம் கேட்டு, இங்க வந்து வசனம் கேட்டு அந்த சுபாவத்தை மாத்திரம் தான் கர்த்தர் கொண்டு வந்தார். கட்டுகளோடு வந்திருக்கிற. பொறாமை இல்ல, பெருமை இல்ல, சுபாவங்க. சுபாவம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க. ஆனா உயிருள்ளவன், நீ உயிருள்ளவன், உயிருள்ளவள். இந்த சுபாவத்தை, அந்த கட்டை அவுக்கிறதுக்கு தான் அங்க உணர்ந்தார். எப்போ அவுக்கணும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியத்தின் மூலம் தான் கட்டவிழ்க்கப்படும். இங்க வந்து சத்தியத்தை சொல்றதுக்கு தான் கர்த்தர் எங்க வச்சிருக்காரு. சங்கீதம் 94:13. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப என்னவா? சிட்சித்து அடிச்சு வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டுகளோடு இருக்கீங்க, நான் அவுக்கணும். ஸ்ட்ராங்கா அப்படி கட்டிட்டாங்க, செத்து போனவனாச்சே, கட்டிட்டாங்க. இப்ப நான் அவுக்கணும், என்ன செய்யலாம்? அவுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஆனால் வேண்டாத காரியம், ரொம்ப டைட்டாக கட்டிட்டாங்கன்னா கத்திரிக்கோலும் படம் வைக்க வேண்டியிருக்கும். மற்றபடி அவுத்து விடலாம், கத்திரிக்கோலும் வேணும். ஒருவேளை உங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து நான் திட்டவட்டமாக பேசினேன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னை ஏன் சபைக்குள்ள கொண்டு வந்தா தெரியுமா? உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா சுவாவம் இன்னும் இருக்குது. சுவாவம் இன்னும் இருக்குது. எத்தனை பேருக்கு பொறாமை, எத்தனை பேருக்கு பெருமை, பொய் சொல்லலையா? சுவாவம் இருக்கு இல்லையா? சுவாவம் இல்லையா? எங்க பாவ சுவாவத்தோடு இருக்க. அன்னைக்கு மன்னிப்பு கேட்ட, ஆனா சுவாவம் இருக்குது இல்ல, அதனாலதான் தவறு செய்யற. அதம் நீக்கிறதுக்கு தான் இங்க வசனத்தை சொல்லி அந்த கட்டை அவுக்கிறதுக்கு தான் கர்த்தர் வசனத்தை சொல்ல வைக்கிறார். அப்படியாவது உன்னை மாத்திரணுங்கிறதுக்காக தான். உயிர்வடைஞ்சவன் தான் நீ, ஆனால் கட்டு இருக்குது. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க. பாவ சுவாவங்களால கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற. எத்தனை பேர் சீரியல் பாக்குற, ஆனா அன்னைக்கு மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு கேட்டது உண்மைதான். ஆனா இப்ப சூழ்நிலை வரும்போது பார்க்கலையா? நீ பார்க்கலையா? நீ பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே கேட்ட, ஆனா கடன் வாங்கினல்ல, முன்னால கடன் வாங்கின, மன்னிப்பு கேட்ட, வந்துட்ட இல்லையா? இப்ப கட்டப்பட்ட நிலைமை இருக்க. கடனை வாங்காதன்னு சொல்லி கொடுக்கிறார் கர்த்தர். நிலைமைய உன் கட்டை அவுக்கிறதுக்கு கடன் வாங்காதன்ற. நீ என்ன பண்ற? நான் அந்த கட்டோட இருந்துக்கிறேன், கடன் வாங்கியே வாழ்றேன். நீ வரும்போது உள்ள வந்துட்ட, உயிரோட தான் வந்த, ஆனா கட்டுகளோடு கூட வந்திருக்கிற. பாவம் இல்ல? அதனால்தான் ஊழியக்காரர் அடிச்சு அடிச்சு பேசுற. என்னடா இந்த ஊழியக்காரருக்கு வேற வேலையே கிடையாதா? பாவம் செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இதேதான் வேலையா? இவன் கட்ட அவுக்கிறதா எங்க வேலை? அதுக்குதான் ஒன்னை இங்க கொண்டு விட்டாரு, அதுக்குதான் ஒன்னையும் கொண்டு விட்டார். சோ பாவத்தை குறித்து கண்டித்து நாம் பேச வேண்டியது என் கடமை. ஏன்னா நீ சூழ்நிலையினால உன் சுவாவம் கட்டப்பட்ட நிலைமை இருக்குது. இந்த வசனத்தை சாங்கா பேசும்போதுதான் உன் கட்டு அவிழும். போ, அதுக்குதான் சாங்கா பேச வேண்டியிருக்கு. ஓகே, அடுத்து பாரம்பரிய கட்டு. ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்போது ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா பாரம்பரியத்தில் நிறைய பேர் சிக்கிட்டாங்க. அந்த கட்டு நிறைய பேருக்கு இருக்கு. எப்படின்னு சொல்லட்டுமா? இந்த பூ வைக்கிறாங்களே லேடிஸ், இது ஒரு பாரம்பரியம். இப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்க வைக்கிறது இல்லை. சரி, பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, சடங்கு வைக்கலாமா? அது என்ன தெரியுமா? கட்டு பாரம்பரியம். நாங்க சடங்கு வைக்க மாட்டோம், சடங்கு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த கட்டை அவுத்து விடுறது ஏன் இல்லை? நீ அது மாதிரி கட்டப்பட்ட நிலைமை போகாத அப்படின்ற. நீ போனன்னு வச்சுக்கோ, நீ பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கன்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. அவளுக்கு கல்யாணம் வருது. கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? என்ன கட்டுவாங்க?
தாலி கட்டுவாங்க. இது பாரம்பரியமா வசனமா? இப்ப நான் கட்ட அவுக்கட்டா? பாரம்பரிய கட்ட அவுக்கணுமா வேண்டாமா? என்ன தாலி கட்டுறது பாரம்பரியம் தானேங்க? பாரம்பரியம் தானே. அப்ப நீ கட்டாத. சரி கட்டிட்டேனே, அவுத்துரு அவுத்துரு. ஏன் இன்னும் பாரம்பரியத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்? பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற. ஓ கட்டு வேற ரொம்ப டைட்டா இருக்குது, கத்திரிக்கோலும் சில நேரம் போட்டு வெட்ட வேண்டியிருக்கு, கட்டுனதை அவுத்துரு. பாரம்பரியமா பண்றீங்க நீங்க. பாரம்பரிய கட்டோட தான் சபைக்குள்ள வந்த ஆண்டவர் உயிர்ப்பிச்சு உயிரை கொடுத்து சபைக்குள்ள கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு பாரம்பரிய கட்டு. ஏங்க கல்யாணம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுவாங்க. பந்தல் போட்டா பரவாயில்ல, சேரை போட்டு உட்காரலாம். ஆனா என்ன கட்டுவாங்க? கரெக்டா சொல்றீங்களா? வாழை மரம் கட்டுவாங்கன்னு அது மறக்கவே இல்லை பாருங்க. வாழை மரம் ஏன் கட்டினாங்க? உலகத்துல சொல்லுவாங்க வாழையடி வாழையா தலைக்கணும்னு. அதனால என்ன பண்ணுவாங்க? வெறும் வாழை மரத்தை வைக்க மாட்டாங்க, கொலை உள்ள வாழை மரத்தை தான் வைப்பாங்க. அதுவும் பூலா சுண்டா கொலவையா இருக்கும், சும்மா தூங்கணும். எதுக்கு? வாழையடி வாழையாக. அட என்னங்க இது, வாழை மரம் வச்சவங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்கு, என்னத்துக்கு இந்த பாரம்பரியம்? சரி வீடு கட்டி விட்டீங்க, பால் காய்க்க மாட்டீங்க? நான் வீட்டுல பால் காய்க்கிறது சொல்ல, புது வீடு கட்டி பால் காய்ப்பீங்கல்ல, இது பாரம்பரியம் தானே. இப்ப பால் காய்க்கிறாங்க. எதுக்கு பால் காய்க்கிறாங்க? பால் பொங்குற மாதிரி வீடு பொங்கணும். பொங்கும். அதுக்கு எந்த பக்கம் பொங்கன்னு ஊதுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நீ பாரம்பரியத்தில் இருந்தவன் தான், இல்லைன்னு சொல்லு. ஆனா கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டார்? உயிரடைய செஞ்சுட்டார். உயிரடைய வச்சு இங்க கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தாரு? கட்டவுக்கு கொண்டு வந்தார். ஒண்ணு பாவ சுவாவங்கிற கட்டு இருக்கு, அதை அவுக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ பாவத்தை குறித்து கண்டித்து 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 பேச வைக்கிறார் கர்த்தர். ரெண்டாவது பாரம்பரியத்தை கட்டு. பாரம்பரியத்தை கட்டினால நிறைய பேர் மாட்டிருக்காங்க. ஆனா ஒண்ணு ரொம்ப கெட்டிக்காரங்க, பாஸ்டர் இருக்கும்போது செஞ்ச மாட்டக்கூடாது, பாஸ்டர் இல்லாத போய் செஞ்சிருவோம். ஐயோ ஏங்க நீங்க என்னங்க இது, உயிரடைஞ்சும் கட்டோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆச்சே. லாசர் உயிர் வந்துருச்சு, உயிர் பெற்ற பிறகும் கட்டோடு அவன் அப்படியே உட்கார்ந்தான்னா வேஸ்ட் இல்லை. உயிர் பெற்று என்ன பிரயோஜனம்? சௌர்ணே சௌரிய நல்ல கவனிச்சுக்கோ. பாரம்பரியத்துல நீ கட்டப்பட்டிருந்தா இன்னைக்கு பாரம்பரியத்தை விட்டு இல்ல பாவ சுவாவங்கிற கட்டு உனக்கு இருக்குது, அதனாலதான் அப்பப்ப பாவம் செய்யறா. பாவத்தை இன்னைக்கோடு கூட விட்டு கட்ட விழ்க்கப்பட்ட நான் இருக்கத்தான் கர்த்தர் கொண்டு வச்சார். அதனால்தான் வேதம் சொல்லுது, எபிரேயர் நேரம் 10வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன சொல்றது பாருங்க, நீங்க என்ன புத்தி சொல்லணுமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்களும் விட்டு விடாதீர்கள்னு புத்தி சொல்லணுமா? ஏன் சொல்லணுமா? நாளானது, இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளானது சீக்கிரமா இருக்குது. அதனால சபை கூடுதலை விட்டுறாத. சரி இங்க விடுறது வந்ததுனால உங்களுக்கு தவிர்க்கப்படுகிறீர்கள். அதனாலதான் சபை கூடுதலை விடாதன்றார். உன் வாழ்க்கையில் உண்டான கட்டு, பாரம்பரிய கட்டோ இல்ல பாவ சுவாவ கட்டோ அவுக்கிறதுக்கு தான் கடைசி வரைக்கும் இங்க இருக்கணும். நீ அந்த கட்டை விற்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வச்சிருக்கார். அதனாலதான் ஒரு வாரம் நீ இந்த சபைக்கு வரலன்னு வச்சுக்க, அன்னைக்கு என்ன பாயிண்ட்ல கட்ட அவிழ்த்தாரோ அந்த பாயிண்ட் உனக்கு தெரியாதே. அந்த பாயிண்ட் உனக்கு தெரியாதே. என்ன சொல்ல போற? அதனாலதான் இயேசு வரப்போறதுனால அதுக்கு முன்னால எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து சமா பரிசுத்தமா வாழ்ந்துருணுங்கிறதுக்காக தான் உன்னை சபை விடுதலை விடாதன்னு சொல்றாரு. சோ சபைக்கு வராம இருக்காதீங்க, சபை விடுதலை விடாதீங்க. ஓகே ரைட். இது யாருடைய நிலைமை? லாசருடைய நிலைமை, உயிர் பெற்ற லாசருடைய நிலைமை. அடுத்தது எவீருடைய மகள் நிலைமை. எவீருடைய மகள் நிலைமை, செத்து போனவள் உயிர்ப்பிக்கப்படுகிறாள். எப்படின்னு பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், நல்லா கவனிச்சிங்க,
இப்போ எவீர் சொல்றான், என் மகன் மரண தருவாயில இருக்கிறா, ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை எழுப்பிவிடுங்கன்னு சொல்லி கேட்குறான். யார்கிட்ட? இயேசுகிட்ட. இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டுட்டான். அந்த ஸ்திரீனுடைய நிலைமை என்ன? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவளுக்கு எல்லா ஆஸ்தியும் வித்து வைத்தியர்களுக்கெல்லாம் கொடுத்து சற்றேனும் குணமாகாத ஒரு நிலைமை. ஆனா என்ன யோசிச்சா, எப்படியாவது நமக்கு சுகம் கிடைக்கணும், இந்த இயேசுனுடைய ட்ரெஸ்ஸை வஸ்திரத்தை ட்ரெஸ்ஸை எப்படியாவது தொற்றணும் சொல்லி பின்னால வந்து பெரிய கூட்டம் வருது. பின்னால வந்து தொட்டுட்டான். தொட்ட உடனே இம்மீடியட்டா அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போச்சு. உடனே திரும்பி பார்க்கிறார், என்னை தொட்டது யார்? உடனே சிஷ்யர் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா அவ முன்னால் ஓடி வந்து விழுந்துட்டா. ரைட், போ ஆசிரமம் என்ன அனுப்பிச்சுட்டார். இப்போ பாருங்க, இப்போ இந்த எவீருக்கு எப்படி இருக்கும்? அவன் கூட்டிட்டு போற நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடக்குது. எப்படி இருக்கும்? ஐயோ, இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம வந்து நின்றுருக்காளே அப்படின்னு சொல்லி வேதனை இருப்பான். இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது? இப்படி பேசிக்கொண்டிருக்கையில், இயேசு பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஆகா, இவனோ தான் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கா, வந்து சொஸ்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறான். இப்போ அவன் சொல்றான், ஐயா போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க மகா செத்து போய்விட்டாள். உடனே ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லிட்டு என்ன பண்றார் பாருங்க. கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 54வது வசனம் 55வது வசனம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, எல்லாரையும் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். இப்ப செத்து போனவா இயேசுவால் தான் உயிர் வரும். இயேசு உயிரை கொடுக்கிறார். பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. இயேசு ஜீவன் கொடுத்துட்டாரு. அவள் உயிர் திரும்ப வந்தது. இப்ப உயிர் அடைஞ்சிட்டா. ரைட், உயிர் வந்துருச்சு இல்ல? அவர் போக வேண்டியதானே? என்ன சொல்றாரு பாருங்க. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? என் பெத்தவங்களுக்கு தெரியாத, உயிர் வந்துருச்சு, இப்ப என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுங்கன்றார். அப்படின்னா அவ புஷ்டி அடையணும், ஆகாரம் கொடுங்கன்றார். அப்படின்னா என்ன ஆகாரம்? இப்ப அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரைக்கும் போகும். என்ன ஆகாரம் கொடுக்கலாம்? இயேசுதான் சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று. இப்ப அவன் உயிரடைஞ்சிருக்கிறான். இப்ப அவன் போஷிக்கப்படணும். இப்ப எப்படி என்ன போஜனம் கொடுக்கலாம்னா, வசனங்கிற போஜனம் கொடுக்கணும். நம்ம எல்லாம் செத்தவங்க தானே, நம்மளை உயிரடைய பண்ணார்ல, நம்ம புஷ்டியா மாறணுமா? ஆத்மாவில் புஷ்டி அடையணுமா? அப்படி அடையணும்னா என்ன வேணும்? வசனங்கிற போஜனம் வேணுங்க. வசனங்கிற போஜனம் வேணும். எவ்வளவு படிக்கிறீங்க? எவ்வளவுங்க படிக்கிறீங்க? பைபிள் எவ்வளவு படிக்கிறீங்க? கதை வசனம் இஷ்டத்துக்கு படிப்போம். பைபிள் எவ்வளவு நேரம் படிக்கிற? காலையில நீதிமொழிகள், சங்கீதம், சாயங்காலம் போதாது? ஆமா, உடனே ஆத்மா புசு புசுன்னு ஆயிருமே. ஐயோ ஐயோ, காலையில சாப்பிட்றான், மத்தியானம் சாப்பிட்றான், ராத்திரி சாப்பிட்றான், இதுக்கு இடையில 2 தடவை சாப்பிட்றான், 5 தடவை சரீரத்துக்கு சாப்பிட்றான். ஆனா ஆத்மா புஷ்டி அடையணுமா? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? ஆத்மாவுக்கு புஷ்டி அடைய என்ன சாப்பாடு கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? வசனம். வசனம் எவ்வளவு நேரம்? எங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போயிட்டாருங்க, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு. டாக்டர் சொல்றாங்க, கொஞ்சம் நல்ல புஷ்டி ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? புருஷன் அப்படி ஆயிட்டாரு, மனைவி கிட்ட நல்ல புஷ்னு ஆகுறதுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்றீங்க? மனைவி என்ன செய்வா? புருஷன் மேல நேசம் இருந்துச்சுன்னா அவர் புசுன்னு ஆகணும்னு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ஈரலை வாங்கி கொடு, ஈரலை எடுக்கிறது இல்லை, ஈரலை வாங்கி கொடு. அப்புறம் ஷோ அது மாப்பிளை வாங்கி, அதை வந்து எப்படியோ புசுன்னு ஆக்கணும்.
எங்க சரீரத்தை வச்சு என்னத்தை பண்ண போகுது? இந்த சரீரம் என்னைக்கு இருக்கும், நாளைக்கு செத்துரும். ஆனா சரீரம் புசு புசுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆத்மா இப்ப ஆத்மா தான் செத்து போச்சு, செத்து தானே உயிரோடு வந்திருக்கணுமே, எழுப்பியிருக்காரு. இப்போ ஆத்மா புசு புசுன்னு ஆகணும்னா என்ன பண்ணணும்? எது பலப்படுத்தும்? வசனம். நீங்க வசனம் எவ்வளவுங்க படிக்கிறீங்க? மறுபடியும் சொல்றேன், இன்னும் சிலர் இருக்காங்க, ஐயோ கெட்டிக்காரங்க, பைபிள் எடுப்பாங்க, திறப்பாங்க, சூப்பர் வசனம்டா, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், ஸ்தோத்திரம். வசனமா படிக்கிறீங்க? வசனம் இன்னும் சிலர் படிப்பாங்க, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். இதெல்லாம் நீங்க கேட்ட கதை, உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நாண்டு கொண்டு செத்தான், சி நல்ல இல்லை, போ வேற ஒரு. நீயும் அப்படியே செய். என்னது? நீ அப்படியே செய்யா? ஆடா பாவமே, என்னடா இப்படி வருது? என்ன ஆண்டவரை, ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது? செய்வதை சீக்கிரமாய் செய், போச்சு போ. இப்படி யாராவது தட்டி தட்டி பாக்குறீங்க, குத்தி குத்தி பாக்குறீங்க? நீங்களாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சாப்பிட்டு புஷ்டி அடைன்னு நினைக்கல. உங்க சரீரத்துக்கு வேணா என்ன வேணாம் சாப்பிடுறீங்கல்ல, உங்க ஆத்மா உயிரோட இருந்தது, அது புஷ்டி ஆகணுங்கிறதுக்கு என்ன மாதிரி எவ்வளவு நேரங்க சாப்பிடுறீங்க? எவ்வளவு சாப்பிடுறீங்க? வசனம் எவ்வளவு சாப்பிடுறீங்க? வேதம் என்ன சொல்றதுன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். என்னவா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ணத்துவத்தை அடையணும். இப்ப இந்த கிறிஸ்து யார்? இந்த கிறிஸ்து யார்? 15ஆம் வசனத்தை வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருளா இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஓஹோ, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவளா இருக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், ஆனா இப்போ இயேசு பூர்ண புருஷன், அவரை போல நம்ம வளரணுமா? அந்த அளவுக்கு வளர வேண்டியவங்க வசனம் தான் வளர்க்கும். அதனாலதான் வேதம் சொல்லுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி. எந்த அளவுக்கு வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனும் இயேசுவை போல வளரணும். அப்படி வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பான்மை வாஞ்சார். அப்ப நம்ம கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரணும். ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாரு, இப்ப புசு புசுன்னு ஆகணும். எது? ஆத்மா. அது நல்ல புசு புசுன்னு ஆகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அது வரணும். அப்படி வரணும்னா களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய வசனத்துக்கு மேல வாஞ்சியா இருக்கணுமா? அப்படித்தானே போட்டிருக்குது? அப்படி போடல. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சியாருங்க. அப்போ புதுசா ஏன் அந்த மாதிரி டைட்டில் போட்டுருக்குது, புதுசா பிறந்த குழந்தைன்னு? இங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த புதுசா பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? எப்போ அழட்டும் உடனே என்னதான் கொடுப்பாங்க? பால் தான் கொடுப்பாங்க. சரி, பாலை கொடுத்துட்டு தொட்டில போடட்டும், தொட்டில இருந்து என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியாது? வாய் சப்பு சப்புன்னு சப்பு தூங்கிட்டே இருக்கும். ஆனா கூட பால் தான் ஞாபகம். அழட்டும், அழுத உடனே குழந்தைக்கு பால் தான். புதிதாய் பிறந்த குழந்தை திருவசம், அதான் அந்த குழந்தைக்கு பால் மேல அவ்வளவு ஆசை. இப்போ எனக்கு என் மனைவி எப்பாவது என்ன செய்மா, பால் கொடுப்பா, முடிஞ்சா குடிப்பேன், இல்லைன்னா விடு, எனக்கு பிரியம் இல்லைன்றுவேன். இது 76 வயசு, அதனால முடியலைன்னா விட்டுருன்றேன். எப்படி குடிக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்க. அப்படியா நம்ம வசனம் படிக்கிறோம்? இல்லையே. 76 வயசு மாதிரி படிக்கிறீங்க. தேவைப்பட்டா படிக்கிறீங்க, இல்லைன்னா தூக்கி வைக்கிறீங்க. மொபைல் மேல என்ன பாசம் இருக்கு, ஆனா பைபிள் மேல இல்லையே. வளர்றாங்களாம், வளர்ச்சி. ஆத்மா வளர வேண்டாமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. மொபைல் மேல அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறோம், ஆனா அதே நேரத்தில் பைபிள் இருந்தா மட மட மடன்னு பைபிள் ஒரு அதிகாரம் படிச்சுட்டு உடனே பக்கத்தில் இருக்க மொபைல் எடு,
எடு எடு வெக்கக்கேடு. ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்களை சாத்தான் மோசம் போக்குறதுக்குன்னே மொபைலை கொண்டுட்டான். மொபைல் மேல அவ்வளவு மோகங்க, மோகம். யோசித்து பார், உன் பைபிள் படிக்கிற நேரம் எவ்வளவு, மொபைல் பார்க்கிற நேரம் எவ்வளவு. பைபிள் படிச்சா ஆத்மா புஷ்டி ஆகும், மொபைல் பிடிச்சா ஆத்மா அவுட்டு போ. என்ன கேளு, ஆனா அதேதான் நிலைமை நமக்கு. திரும்ப திரும்ப அப்படிதாங்க இருப்போம். உங்க ஆத்மா புஷ்டி ஆகிறதுக்கு பைபிளை படிக்க வேண்டிய நீங்க ஆத்மா புஷ்டி ஆகிறப்பல லீன் ஆகிட்டே இருக்கீங்க. ஏன்? மொபைலையும் அதையும் இதையும் பார்த்து நேரத்தை போய்கிட்டுறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, எவீர் மகளை உயிரோடு எழுப்பிட்டு அவனுக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடு. நம்மளை ஆண்டவர் உயிரா மாத்தினாரா? உயிரா மாத்தினாரா? அப்ப நம்ம சாப்பிடணுமா? சாப்பிட்டு புஷ்டியா இருக்கணுமா நம்ம ஆத்துமா? பைபிள் எவ்வளவு நேரம் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு பைபிளுக்கு மேல ஒரு ஆசை வரட்டும். நான் எப்போ சொல்லுவேன், ஆனாலும் சொல்றேன். புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறான், அப்பப்போ ஃபோன் பண்றான். ஒரு 6 மாசம் கழிச்சு திடீர்னு சொல்லி புருஷன் ஒரு லெட்டர் போட்டான். அவ சோறை வடிச்சுக்கிட்டு இருக்கிறா. குழந்தை லெட்டர் வாங்கிக்கிட்டு போஸ்ட்மேன்ட்ட வாங்கிட்டு, மம்மி டேடி லெட்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு விடுகிறா. இவ சோறு வடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பாளா? அவன் கிடக்குறான் புரியன், அவன் கிடக்குறான், அவன் என்னத்தையா வெளியிருப்பான் விடு அப்படின்னு நினைக்கிறவா சோறை வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மெல்ல பார்ப்பேன். புருஷன் மேல நேசம் இருந்தா சோறை வடிக்கிறவா அப்படியே நிமித்தி வச்சுட்டு மட 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 மடன்னு படிக்க ஆரம்பிப்பான். அவ குழந்தை சொல்லுது, என்கிட்ட கொடுங்க, நான் படிக்கணும். அப்பா எனக்கு தான் அனுப்புற, நான் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கணும் படிக்கிறேன். படிச்சா அன்பே ஆர்வீரே எல்லாம் படிச்சா, மடிச்சா, இடுப்புல வச்சா, பானையை தூக்க வந்தா, திரும்ப எடுத்தா, ஏதோ ஞாபகம் சொன்ன, திரும்ப படிச்சா, திரும்ப மடிச்சா, உள்ள வச்சா, பானை வடிக்க வந்தா, ஐயோ இப்படி எழுதினாரு அப்படின்னு திரும்ப எடுத்தா, படிச்சு படிச்சு கிழிச்சா. யாருக்கு மேல இருந்த ஆசையில இப்போ ஒரு நாள் அம்மா சாதம் வடிக்கிறாங்க. பாப்பா ஓடி வருது, மம்மி தாத்தா லெட்டர். போடுடி அங்க, அப்புறம் பார்ப்போம். ஒரு தாத்தா லெட்டர்னா அப்புறம் பார்ப்போம், புருஷன் லெட்டர்னா படிச்சு படிச்சு கிழிப்போம். போங்க, ஏன் அப்படி கிழிச்சா? ஏங்க படிச்சு கிழிச்சா? அன்பு. ஆண்டவராக இயேசு மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா படிச்சு 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 பைபிள் பழசாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் பழசே ஆயிருக்காது. ஓசியா எங்க இருக்குன்னு தெரிஞ்சா, ஓசியா அது என்ன ஓசி அப்படின்னு எடுக்க தெரியாது, எடுக்க தெரியாது. சும்மானாலும் பைபிளை வச்சுக்கிற மாதிரி. ஐயோ ஐயோ, எங்க உங்க ஆத்மா புஷ்டி ஆகணுமா வேண்டாமா? புஷ்டி ஆகணும்னா ஆகாரம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வசனம் கொடுக்கணும். ஓகே, இது 2வது எவீர் மகன் நிலைமை. 3வது விதவையின் மகன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 to 15 வரைக்கும். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இப்போ 3 பேர் போட்டிருக்குது. 1 இயேசு, 1 அநேக சீஷர், அன்னு திரளான ஜனங்கள். 3 பேரும் வர்றாங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். கைம்பெண்ணா தெரியுதா? விதவை. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, ஊராரும் இருக்காங்க, அவர் கூட சேர்ந்த ஜனங்கள் வேற, சீஷர்கள் வேற, இயேசு வேற, இவ்வளவு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே
எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? இப்போ அழாதன்னு சொல்லி இது பண்ணிடுச்சு. இங்க பாடையை தூக்கிட்டு போறாங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். செத்தவன் யாரால் எழுந்திருக்கிறான்? இயேசுவால. உங்களுக்கு எனக்கு உயிர் வந்தது எப்படி? இயேசுவால. இப்ப உயிர் வந்துருச்சா? உயிர் வந்துருச்சு. எழுப்பி விட்டு போக வேண்டியதுன்னு என்ன நடக்கும் பாருங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். மரிச்சவன் என்ன பண்ணானா? உட்கார்ந்து பேச தொடங்கினான். இங்க 3 கூட்டம். 1 இயேசு, 2 சீஷைகள், மற்றது ஏராளமான ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள். 3 பேர் இருக்கான். இது யார்கிட்ட பேசியிருப்பான்? யார்கிட்ட பேசியிருப்பான்? 3 பேர் இருக்காங்க. 3 கூட்டத்தார். 1 இயேசு நிற்கிறார், சுகமாக்கினவர். 2 சீஷைகள், 3 சாதாரண ஜனங்கள். 3 பேர் இருக்காங்க. இவன் யார்கிட்ட பேசியிருப்பான்? எழுந்து உட்கார்ந்து பேசினான். நான் நினைக்கிறேன், என்னுடைய ஆராய்ச்சிப்படி 1 இயேசுகிட்ட பேசிக்கணும். ஐயா, நீங்கள் சுதந்திரம் தந்தீங்க ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி வாழுவேன் ஐயா அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்கணும். அப்படி பேசினதாக இல்லை, இது என்னுடைய அசம்ஷன். சரியா? 1 பேசிக்கணும். அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டாரா? எழுப்பிட்டாரா? அப்போ நம்ம பேசணுமா? யார் கூட பேசணும்? ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரோட பேசணும்னா என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுங்க. ஓகே, கரெக்டா சொன்னீங்க. ஆண்டவரோட பேசினா ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவ? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? நீ உயிரடைஞ்சவன் இல்லவா? ஆண்டவர் ஒன்னு செத்து போன ஒன்னு உயிரா மாத்தினாரு. ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணி இன்னும் பலப்பட வேணாமா? ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ வேணாமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? முட்டி போட்டமா இல்லையா? முதல்ல 2 கால், அப்புறம் 4 கால், அப்புறம் 5 கால் போட்டு தூங்கிட வேண்டியது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு சொல்லு பாப்போம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? என்னைய காப்பாத்து, புருஷனை காப்பாத்து, என் மனைவியை காப்பாத்து, புள்ளைய காப்பாத்து. இதுதாங்க ஜெபமா? இதுதான் ஜெபமா? இது நீ ஜெபம் பண்ண வேண்டியது இல்லையே. இவைகள்லாம் உனக்கு தேவைன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்காருல்ல. இவளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீ என்ன ஜெபம் பண்ற? உன் ஆத்மா புஷ்டியாகி நான் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கணுமே. என்னைக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், என் வாழ்க்கை உண்மை போல மாறணும், நீங்க விரும்புறபடி வாழணும், உமக்காக ஜீவிக்கிறதுக்கு என்ன ஒப்புக்கிற, என்னைக்கு இப்படி ஜெபம் பண்ண? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? சும்மா நம்மளும் விசுவாசின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. ஆண்டவரை பேசுறதுக்கு விருப்பம் இல்லையே. யாரோ ஒரு ஃப்ரெண்டு, அவட்ட போன்ல பேசினா வைக்கவே மாட்டோமே. இல்ல சொந்தக்காரங்க, அவங்ககிட்ட பேசினா வைக்கவே மாட்டோமே. ஏங்க அப்படி அவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் அவ்வளவு நேரம் ஆகுது? அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனால அவ்வளவு நேரம் பேசுறீங்க. உங்களுக்கு இயேசு மேல நேசம் இல்ல, ஆண்டவர் மேல நேசம் இல்ல, பேச விருப்பம் இல்ல. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம்லாம் ஜெபமா இது? அதுக்கு நீ ஏன் ஜெபம் பண்ணணும்? நீ பிழைக்கவே முடியாதுமா. அதனால தான் நீ நிறைய நேரம் பாவம் செய்ற. உங்ககிட்ட ஜெப வாழ்க்கை இல்லாதனால தான் நிறைய பேர் பாவம் செய்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வேதம் என்ன சொல்லு பாருங்க. இயேசு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். என்னவா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் உள்ள எல்லா காரியங்களும் நடந்து போச்சு, முடிவு சமயமாயிற்று. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்றீங்க? எனக்கு அது வருத்தமா இருக்குதுங்க. நம்ம சபை ஒரு ஜெபத்துல ஒரு வைராக்கியம் உள்ள சபையா மாறணுங்க. எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமா ஜெபம் பண்றாங்களோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. நீ பாவம் செய்தால் ஜெபம் பண்ண மாட்டேன். இல்ல ஜெபம் உன்னால பண்ண முடியலன்னா பாவம் செய்வேன். நான் 3 காரியம் சொல்றேன். யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ பாவம் செய்ய மாட்டாங்க. இல்ல ஜெபம் அதிகமா பண்ணாதவன் பாவம் செய்வான். இல்லைன்னா பாவம் செய்யறவனால ஜெபம் வராது. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? எனக்கு ஒரு சௌரியம் தெரியுங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, இங்க வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உட்காருனா உட்கார்ந்துருவான் வீட்டுக்குள்ள.
அங்கேருந்து வந்துட்டு இந்த சாவியை வாங்கி திறந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நினைச்சா அங்கே உட்காந்துருக்கலாம்ல, வந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையினால தெளிந்த புத்தி உள்ள இருந்து ஜெபம் பண்ண ஜாக்கிரதை. ஜெபம் பண்றதுல கூட ஜாக்கிரதை வேணும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அதனால தான் நிறைய நேரம் விழுந்து 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 தப்பு பண்றோம். ஜெபமே இல்லைல்ல, சும்மா கடமைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதெல்லாம் என்ன ஜெபம் தெரியல. இப்போ இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்தோம். அப்ப ஜெபம் பண்ணும்போது, அதிகமா ஜெபம் பண்ணும்போது என்ன, சோதனைக்கு சோதனை வராதா உட்பட மாட்டோமா? சோதனை வராதுன்னு சொல்லல. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணும்போது சோதனை உங்களுக்கு வராதுன்னு சொல்லல, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்தீங்க. அப்போ நீங்க அதிகமா ஜெபம் பண்ண சோதனை வந்தாலும் அதுல நம்ம உட்பட மாட்டோம். கர்த்தர் காக்கிறவரா இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அதிகமா ஜெபம் பண்றவன் சோதனை வந்தா கூட கர்த்தர் அந்த சோதனையில என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், நான் அந்த சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குறேன்னு விடுதலை ஆக்குவாரு. நம்ம ஏன் எனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஏங்க இப்படி அப்படின்னு சொல்லி நீ அலறியா? ஏன் தெரியுமா? ஜெபம் ஒழுங்கா இல்லை, அதனால தான் அந்த சோதனையில வேதனையில படுற. சரி, இன்னும் வாசிங்க தயவு செய்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சொல்றாரு, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு அந்தி கிறிஸ்து ஆட்சி அடக்க போகுது, அதிலெல்லாம் நீங்கள் தப்பி இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக பாத்திரவான்களா காணப்படணும்னா என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ, அதிகமா தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு ஜெபம் பண்றாங்களோ, அவங்க சோதனை காலத்துக்கு தப்புவாங்க. இயேசு வந்தா பறப்பாங்க, இயேசு வந்தா பறப்பாங்க. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது, அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. சோதனை காலம் ஒண்ணு இருக்குது, அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்குது, அதுல சிக்காம இருக்கணும்னு என்னைக்கா யோசிக்கிறோம்? வேதம் சொல்லுது சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருக்குன்னா ஜெபம் பண்ணணும். 2, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரவான்களா காணப்படுறதுனாலே ஜெபம் பண்ணணும். ஆனா அந்த ஜெபத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியாதனால்தான் நம்ம அதிகமா ஜெபம் பண்றது இல்லை. ஓகே, சரி, இது தேவனோடு கூட பேசின பேச்சு. நான் ஒரு அப்படித்தான் பேசினான்னு சொல்ல வரல. 1, இயேசுகிட்ட பேசிடணும். 2, உலகத்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, இயேசுவோடு வந்தவங்களையும் ஜனங்கள் ஜாஸ்தி இருக்காங்க, அந்த ஊர்ல உள்ள ஜனங்களும் இருக்காங்க. இப்ப யார்கிட்ட பேசியிருப்பான்? சீஷர்களும் இருக்காங்க. இப்ப யார்கிட்ட பேசியிருப்பான்? இந்த 2 கூட்டத்திலையும் பேசியிருக்கணும். அப்படித்தானே? வாசிங்க இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 18வது 19வது வசனம். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். என்ன சொல்றாரு? சாகவே சாகவா என்று நான் துன்மார்க்கன் நான் தான் சொன்னேன், அவன் செத்துருவான், துன்மார்க்கன் நரகத்துக்கு போவான். ஆனா நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படிக்கும். அவன் தான் உயிரோடு தானே இருக்கிறான், அப்புறம் என்ன உயிரோடு காக்குறது? துன்மார்க்கம் உயிரோடு தானே இருக்கிறான். இவன் எச்சரிக்கணும்னா ஆத்மாவில் செத்து போயிட்டான். அவனை உயிரோடு காக்கணும்னா இவன் இயேசுவை பற்றி சொல்லணும், காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியோ. இப்ப இவன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எழுப்புனவன், ஏப்பா நான் உயிரோடு எழுப்புனதே இவரால் தான்ப்பா, நீங்க இவரை பிடிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்ணியிருப்பான்? அவங்களுக்கு சொல்லியிருப்பான். அதாவது நீங்களும் நானும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கோம், நம்ம என்ன சொல்லணும்? அவிசுவாசிகளுக்கு மனம் திரும்பு, பாவத்திலிருந்து விடுதலையாகி நீ மறுபடியும் என்ன பண்ணு, இந்த செத்து போன நிலைமையிலிருந்து பிழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒருவேளை
நம்ம சொல்லலைன்னா அவர் இரத்த பழியை நம்ம கையில் வைப்பார். இரத்த பழி. அப்போ உங்களை உயிரோடு வச்சது எதுக்கு? உங்களை உயிரோடு வச்சது எதுக்கு? அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்ல. ஏரியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாடையோடு கூட போனவங்களும் உண்டு, இயேசுவோடு கூட திரளான ஜனங்களும் உண்டு, அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழுப்பிட்டார். நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அவன் பேசினான், ரைட்? இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தோம், அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவான் ஆயில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். என்ன சொல்றாரு? நீ எச்சரித்ததுனால நீ காப்பாற்றப்படுவ. நீ எச்சரிக்கலைன்னா அவன் துன்மார்க்கத்துல சாவான். நீ எச்சரிச்சதுனால உன் ஆத்மாவை நீ தப்பித்துக் கொள்வாய். எச்சரிக்கலைன்னா ஆத்மா தப்பாது. அப்ப எதுக்கு உங்களை உயிரோடு வச்சாரு? அடுத்தவன் செத்து கிடக்கிறவனுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை சொல்லி அவனை ஆண்டவர் பக்கம் கொண்டு வரணும். யோசித்து பாரு, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற? நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற? அழிஞ்சு போற ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? உன்னை எழுப்புனதே அதுக்கு தானே. உன்னை எழுப்புனதே அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்ல தானே. உன்னை எழுப்புனதே அவருக்கு அதுக்கு தானே. யோசித்து பாரு, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ற? உன்னை உயிரோடு எழுப்புனது எதுக்கு தெரியுமா? அவன் செத்து கிடக்கிறான், அவனை உயிரோடு எழுப்பத்தான். சப்போஸ் நீ அவனுக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னா அவன் ரத்தப்படியை வாங்கிட்டு கேட்பேன். நீ சொன்னால் என்ன நடக்குதா? உன் ஆத்மாவை நீ தப்பு வச்சுக்க. நீ சொல்லலைன்னா உன் ஆத்மா அவுட். இது ரெண்டாவது அவிசுவாசி. மூணாவது கூட இயேசுவோடு இருந்தவங்க யாரு? சீஷைகள். இவன் என்ன பண்ணியிருப்பான்? அவங்களுக்கும் சொல்லியிருக்கலாம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் படிங்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். என்ன சொல்றாரு? யாரு? இப்ப நீதிமான். அங்க இருந்தது சீஷர்கள். இப்ப நம்ம சொல்றோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டவங்க. தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடர் வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இவன் ரட்சிக்கப்பட்டவங்க. இவன் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய காரியத்தில் என்ன ஆகுறான்? குறைப்படுறான், தவறா நடக்கிறான். இப்ப என்ன செய்யணும்? இவன் என்னங்க செய்யணும்? விசுவாசிங்க, விசுவாசி தவறு பண்றான், குறைவாகிறான். அவனை நீ எச்சரிக்க வேணாமா? ஒரு விசுவாசி தவறா நடக்கிறா, தவறா பேசுறா, சொல்லலாமா வேண்டாமா? எதுக்கு நமக்கு தலைவலி? ஏவா எப்படி போனா எனக்கு என்ன? அப்படியா? ஏங்க உங்க கண்ணெதிரே தப்பா நடக்கிறாங்க, தப்பு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? யாருக்கு பயப்படுறீங்க? அவ இன்னும் ஒரு மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாள், இனிமே பேச மாட்டாள. பேசலாம் போயிட்டு போற. அவ ஆத்மா தப்பணுமா வேண்டாமா? நீங்க உண்மையா நேசிக்கிறதா இருந்தா தவறு செய்யற ஒரு விசுவாசியை பார்த்து நீங்க எச்சரிக்கணுமா வேண்டாமா? எச்சரிக்கலைன்னா ரத்தப்பழியை கேட்பேன்றாரு. ரத்தப்பழி. அவன் கெட்டு போறானே, அந்த நீதிமான் ரத்தப்பழியை வாங்கிட்ட கேட்பேன். புரிஞ்சுக்கப்பா சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். துன்மார்க்கனுக்கு சொல்லலன்னா ரத்த பலி காப்பாரான். நீதிமான் தவறு செய்யும் போது அவனை எச்சரிக்கலனாலும் ரத்த பலி காப்பாரான். ஆனா சொல்லிட்டா ஆத்மா தப்பும். இவன் 3 பேருக்கும் பேசியிருப்பான் நான் நினைக்கிறேன். எனக்கு சும்மா ஒரு தியானம் தானே. ஒன்று இயேசு இருக்கிறார், இயேசுகிட்ட பேசிருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், ரைட். அடுத்தது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பேசணும், என்ன சுவிசேஷம் சொல்லணும். 3 ரட்சிக்கப்பட்டவன் தவறு செய்யும்போது அவனை எச்சரிக்கணும். இந்த அனுபவத்தோடு கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க இரத்த பழிக்கு நீங்கள் ஆகலாம். யாரு அப்படி செய்ய முடியும்னு சொல்லி நான் முடிச்சிடறேன், அவ்வளவுதான். வாசிங்க 9ஆம் சங்கீதம் 11வது 12வது வசனங்கள்.
சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். சீயோனில் வாசமா இருக்க கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். ஏன்? இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது நினைக்கிறார். எதை? இரத்த பழிகளை குறித்து ஒரு நாள் விசாரிப்பாராமா? இயேசு விசாரிப்பார். அப்படி விசாரிக்கும் போது நினைக்கிறார். இன்னைக்கு இரத்த பழியை விசாரிக்கும் போது இதை நினைக்கிறார். அவிசுவாசிகளுக்கு சொன்னாலும் விசுவாசிக்கு சொல்லி எச்சரிச்சாலும் என் கர்த்தர் அவைகளை இரத்த பழியை விசாரிக்கிற நாள்ல விசாரிப்பார். சரி, இப்போ யாரால சுவிசேஷம் சொல்ல முடியும் பாரத்தோடு கூட? சங்கீதம் 51:12-13-14. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இப்போ பாதகருக்கு உபதேசிக்கும் போது பாவிகள் மனம் திரும்புவாங்களாம். எப்போ எப்போ எப்போ? இந்த பாவத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உபதேசிக்கும் போது. இப்போ இந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போ யார் உபதேசிக்க முடியுமா? இரட்சணியத்தின் சந்தோஷம் யாருக்குள்ள இருக்குதோ, உற்சாகத்தின் ஆவி, ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் யாருக்கு இருக்குதோ அவன் தாங்க சொல்லுவான். அவன் தான் சொல்லுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் யாருக்குள்ள இருக்குதோ அவன் ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லுவான். அதான் சொல்றான், எனக்கு உற்சாகத்தின் ஆவியை சாரணும், அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில். அப்போ ஏன் சுவிசேஷம் உங்களுக்கு சொல்ல முடியல? ஆவியில உற்சாகம் இல்லை, ஆவியில உற்சாகம் இல்லை. அடுத்து என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஆஹா, இவன் என்ன சொல்றான் பாருங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, என்னை ரட்சிக்கத்தக்கதான தேவனே, இந்த இரத்த பழிகளுக்கெல்லாம் என்னை நீங்களாக்கிருங்கப்பா. எப்போ ஒரு மனுஷன் இரத்த பழிக்கு நீங்களாகலாம்? சுவிசேஷம் அறிவிக்கும் போது, விசுவாசி தவறும் போது எச்சரித்தால் இரத்த பழிக்கு நீங்கள் ஆகலாம். அப்படிதானா இல்லையா? ஆனா ஞானமா விசுவாசி தவறு செய்யும் போது நீங்க ஞானமா சொல்லணும், எனக்கு 76 வயசு, நான் ஒரு சவர தப்புன்னா ஏன் பிரதர் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்க முடியும். ஆனா குறைஞ்ச வயசுல உள்ளவங்க ஏன் அப்படி பண்ற ஒண்ணு கூடுவாங்க, அவங்களுக்கு அவங்க அப்படி பேச முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். பிரதர் நம்ம அப்படி பண்ண முடியாது, பிரதர் நம்ம அப்படி பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? தாழ்மையா பேசணும். இப்ப அந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட ஒரு பெரியவங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரியவங்களை பார்த்து யாராவது சொல்லலாமா? அப்ப ஞானமா சொல்லணும். இப்ப நான் இருக்கிறேன், ஏன் சிஸ்டர் இப்படி பண்றீங்க, நான் கேட்பேன். காரணம் 1, பாஸ்டர் 2, வயசு 76, எனக்கு ரைட் இருக்கு, வயசும் இருக்கு. உங்களை சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கிழமை என்னத்தையா சொல்லிட்டு போறோம், விடு, என்னத்தையா சொல்லிட்டு போறான் விடுங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குங்க, உங்களை திட்டுறதுக்கு, உங்களை சரி பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. எல்லாரும் அப்படி செய்ய முடியாது. நீங்க ஒரு பிரதர் தவறு பண்ணிட்டாருன்னா, என் பிரதர் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி தாழ்வா தான் பேச முடியும். அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. சரி போட்டோம். இப்ப யாரால சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? உற்சாகமான ஆவி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி தாங்க, நான் பாதகருக்கு உமது வழியை உபதேசிக்கணும், பாவிகள் இடத்துல மனம் திரும்பணும். அன்றைய தவறு செய்யற விசுவாசிகளை கூட நான் ஞானமாய் அவங்களுக்கு போதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 3 காரியம். செத்தம் உயிர் உள்ளவனா மாறுறது எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்ததுனால அவன் உயிர் உள்ளவனா மாறுறான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறும்போது அவங்க குமாரனை உடையவனா மாறுறாங்க, அவங்களுக்கு உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப 3 பேர் இயேசு உயிரோடு எழுப்பினார். அவங்க நிலைமையை பார்த்தோம். 1 யாரு? லாசரு. லாசர் எழுப்பினோன்னு என்ன பண்ணா? கட்டுகளை அவிழுங்கன்னு சொன்னார். உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்ததே கட்டுகள் அவிழ்க்கப்பட. என்ன கட்டு? பாரம்பரிய கட்டு, பாவக்கட்டு, இதெல்லாம் இருக்குது இருக்குது. அது அவுக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. 2 எவீர் மகள் எழுப்பி விட்டு என்ன சொன்னாரு? இப்ப நம்மளை எழுப்பியாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பிட்டோம், உயிர் வந்துருச்சு, நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு.
சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு? ஆத்மீக சாப்பாடு. அதுக்கு என்ன வேணும்? வசனம் படிக்கணும். எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அவ்வளோதான் புஷ்டி ஆகும் ஆத்மா. நீங்கள் படிக்கலன்னா பாவம் செய்வீங்க, ஆத்மா புஷ்டி ஆகாது. 2. 3வது, விதவையின் மகன். அவன் எழும்பினவன அவன் என்ன பண்ணானா? உட்காந்து எல்லாருக்கும் பேசிட்டான். 1 ஜெபம் பண்ணுறவனா இருந்தான், 2 சுவிசேஷம் சொல்கிறவனா இருந்தான், 3 பரிசுத்தவங்களுக்கு தவறும்போது அவங்களை அட்வைஸ் பண்ணுறவனா இருந்தான். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை எங்களை மாற்றிருங்கப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இது வரைக்கும் பாவத்தில் இருக்கிறவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். செத்து போயிட்டான்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை உயிர் உள்ளவனா மாற்ற விரும்புகிறார். ஏன்னா குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சுங்க. ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சு நம்முடைய பிள்ளைய மாற்றுங்க. நான் உம்மோடு கூட நல்ல மனசாட்சி ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணி நீ உயிர் உள்ளவனாய் மாற வைப்பார். ஒருவேளை உயிர் உள்ளவனாய் இருந்தால் கட்டுகள் அவிழ்க்கப்படுறதுக்கு சபைக்கு வா. பாரம்பரிய கட்டு, பாவமான கட்டு, இவைகள் எல்லாம் அறுக்கிறதுக்காக தான், அவித்து விட்டு ஒன்று விடுதலை ஆக்குறதுக்காக தான் சபை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த கட்டுகள்லாம் என்னை விட்டு விலகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அப்படி விலகட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு. எவீர் மகள் உயிரோடணும்னா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்களே, அதே போல நாங்கள் எழுப்பப்பட்ட நாங்கள் ஆண்டவரே ஆத்மாவிலே பலமடைவதற்கு வசனத்தை அதிகமாக படித்து தியானித்து செயல்பட கர்த்தருக்கு கிருபைங்க. எனக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். அதிகமாக வேதத்தை வாசித்து தியானித்து ஆவிலே பலம் கொள்ள வளர கர்த்தர் எனக்கு கிருபை தருவீரான்னு கேட்போம். அடுத்து விதவையின் மகன் அவன் எழும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். 1 ஆண்டவர்கிட்ட பேசணும், அப்படின்னா ஜெபம் பண்ணணும். 2 அவிசுவாசிகிட்ட பேசணும், சுவிசேஷம் எழுதிக்கணும். 3வது சீஷகனும் இருந்தாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க குறைவுள்ளவங்களா இருந்தா அவங்கள சரியாய் அவங்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்றதுக்கு எனக்கு கிருபைதாங்க. இவருடைய ரத்த பழிக்கலாம் நான் நீங்களாகி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? கர்த்தாவே, இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானத்தில் நான் உறுதியாய் கடைசி மட்டும் இருந்து ஜீவன் உள்ளவராய் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர கர்த்தர் நான் உதவி செய்வீராக என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொன்னவரே, தேவனே, சாகரனுடைய சாவை விரும்பாத தேவன் அல்லவா நீர்? இப்பொழுதும் ஜெபிக்கிறோம், எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படிக்கு உங்களுடைய குமாரனா இயேசுவை அனுப்பினீரே. குமாரனாலே நாங்கள் உயிரடைமுடி வைத்தீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து கிறிஸ்துவனுடைய மாறணும்பா. நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஜீவன் பெறாத ஆண்டவரே செத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை நினைக்கிறோம். சீக்கிரத்தில் அவளை உயிரிழைய செய்வீராக, மனம் திரும்ப செய்வீராக. ஆண்டவரே, பாவத்தின் விடுதலை அருள்வீராக. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணி சபைக்குள்ளே வந்து சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்தில் அன்று 3 விதமான நபர்களை நீர் உயிரோடு எழுப்பினீர். அவர்களுடைய நிலைமையை பார்த்தோம். இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சபை விடுதலை விடாமல் இருந்து இங்கே வந்து கட்டுகள் அவிழ்க்கப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழட்டும். அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவரை போஜனம் பண்ணி ஆத்மாவில் புஷ்டி ஆகிறதுக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து தியானித்து ஆவிலே பலங்கொள்ள உதவி செய்யுங்க. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவரே, எழுப்பப்பட்டவன் உட்கார்ந்து பேசினான் எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு கூட அதிகமாக விண்ணப்பம் பண்ண எங்களுக்கும் கிருபைதாங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம் சொல்ல கிருபைதாங்க. அதோடு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருடைய காரியத்திலே குறைவுபடுவார்களானால் அவர்களையும் நாங்கள் எச்சரித்து எல்லாருடைய இரத்த பழிக்கும் நாங்கள் நீங்களாகி வாழ எங்களுக்கு கிருபைதாங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் உயிர் உள்ளவர்களாக இயேசு வரும்போது பறந்து உம்மை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.